திரு சுமந்த், திரு ஷபீர் அவர்கள் பேசும்போது மோடியையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. பெரும்பாலும் மோடியோ அல்லது அமித்ஷாவோ வரும்போது ரோட் ஷோ அப்படின்றத நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திமுக தரப்புல இருந்தோ அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தரப்புல இருந்தோ அதை நம்ம பெருசா கேட்டிருக்க மாட்டோம். அது நம்ம மக்களோட மக்களா இருக்கும், உங்க கூட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மெசேஜை கன்வே பண்றது மட்டும் இல்லாம ஒரு வசீகர தலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணது இல்லையா? அதன் அடிப்படையில் ஸ்டாலின் நடத்தியிருக்கக்கூடிய இந்த ரோட் ஷோ எந்த அளவுக்கு அவருக்கு வசீகர தலைமை அப்படின்றதன் அடிப்படையில் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது நிச்சயமா ஒரு ஒரு சார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ்லி புது முயற்சியா பார்க்கலாம். ஏன்னா நிறைய இந்த ரோட் ஷோங்கிற கான்செப்ட் கடந்த சில ஆண்டுகளாக பிரதமர் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி எல்லா ஊர்லயும் அவர் ரோட் ஷோ எலெக்ஷன் டைம்ல ரோட் ஷோ நடத்தி அது ஒரு அக்செப்டட் இது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு கேம்பெயின் யுக்தியாக எல்லா கட்சிகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல தமிழ்நாட்டில் இது அவ்வளவு பெருசா வளராத ஒரு காலகட்டத்தில் இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு. பட் மதுரையை ஏன் சூஸ் பண்ணாங்கிறது ரொம்ப ஆப்வியஸ். திமுக வட தமிழகத்திலும், அதாவது பர்டிகுலரா சென்னை சுத்து வட்டார மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் மிகவும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை பொறுத்தவரை அவர்கள் பெருமளவில் அதுல ஒரு பெனிஃபிட் கிடையாது. இந்த இடத்துல அந்த மாநாடை வைக்கிறதுல ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இருக்காது எலக்ட்ரலி. வேற ரெண்டு பகுதிகள், ஒன்று கொங்கு பகுதி, ஒன்று தென் தமிழகம், இங்க ரெண்டு தான் அவங்களுக்கு மேக்கப் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. இங்கதான் சிலது. அதுல கொங்குல அது இன்னும் கொஞ்சம் கடினம். ஏன்னா கொங்கு ஏடிஎம்கே பிஜேபி காம்பினேஷன் வரும்போது கொங்கு பகுதியில திமுகவால ஒரு பெரிய டென்ட், நிச்சயமா ஒரு சின்ன டென்ட் பண்ணாலும் அது டென்ட் தான், பட் பெரிய டென்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். தென் தமிழகத்துல அதற்கு சாத்தியம் இருக்கிறது. கடந்த 2-3 தேர்தலாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தென் தமிழகத்துல திமுக ஒரு பெரிய போர்ஸாக இல்லை என்று கருதப்பட்டாலும் இப்ப கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த முறை தென் தமிழகத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஒண்ணு அதிமுக பாஜக ஒன்னா இருக்காங்க. பாஜகவுக்கு தென் தமிழகத்துல ஒரு பேஸ் இருக்கிறது. மதுரையில ஒரு பேஸ் இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பேஸ் இருக்கு. ஸோ விருதுநகர் போன்ற இடங்கள்ல பேஸ் இருக்கு. மூன்றாவது திரு டிடிவி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறார். ஸோ முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் அதிக அளவில் இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இங்கு நம்ம பேஸை கன்சாலிடேட் பண்ணணும், இங்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் பாக்குறது மதுரையை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு காரணம். ஏன்னா மதுரையில டு சதர்ன் தமிழ்நாடுங்கிறது தான் மதுரையினுடைய முக்கியத்துவம். ஸோ அதன் அடிப்படையில மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்வு கொடுப்பதற்காக, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அது எல்லாத்துக்கும் இந்த மாநாடை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. பட் என்னன்னா இந்த முறை திமுகவுக்கு தென் தமிழகத்துல சென்ற முறையை அவர்கள் சந்தித்த சேலஞ்சை விட இந்த முறை அது இன்னும் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த மதுரை மாநாடா நான் பார்க்கிறேன். இப்போ இந்த 2 நாட்களோட நிகழ்ச்சி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து திமுகவுடைய நகர்வுகளை பொறுத்த மட்டும் இல்ல, இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க திமுகவுக்கு? இல்ல, நிச்சயமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேம்பெயின் மோடுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இது 2026ல நம்ம தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கு என்ன வேணா சொல்லலாம், 200 சீட்டு ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கே நன்றாக தெரியும் எதிர் அணி இப்ப திருப்பியும் எதிர் அணியில எந்தெந்த கட்சிகள் இருக்க போறாங்க முழுமையா ஒன்றும் தெரியல. பட் தொடர்ந்து அதிமுக தலைமை கூறுகிறது ஒன்றுதான், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற பேச்சு எடுக்கும் போது சில காம்ப்ரமைசஸ் விட்டு கொடுப்பதற்கு அதிமுக சில விஷயங்களில் தயாராக இருக்கும். அதனால் அதிக எண்ணிக்கையில் இப்ப உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாங்க, மேலும் சில கட்சிகள் வந்தாங்கன்னா நிச்சயமா இப்ப ஏற்கனவே சென்ற முறை இல்லாத டிடிவி கிட்டத்தட்ட 8 சட்டப்பேரவை தொகுதிகள்ல 2021ல டிடிவியால அந்த மார்ஜின், அமமுக எடுத்த மார்ஜின் வெற்றி தோல்வி மார்ஜினை விட ஜாஸ்தியா இருந்தது. ஸோ 8 ஐ திங்க் 12 நினைக்கிறேன். பட் எனிவே டெஃபினெட்லி அரௌண்ட் 10. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
தென் தமிழகத்துல அவர்களுக்கு இந்த முறை ஒரு பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறது. கொங்கு பகுதியில் ஒரு பெரிய சவால் காத்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதுனா, டெல்டா பகுதிகளில் இன்னும் திமுக ஒரு வலுவான நிலையில தான் இருக்காங்க. வட தமிழ்நாட்டுல பர்டிகுலரா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் இந்த பகுதி, அதே மாதிரி திருவண்ணாமலை போன்ற வட தமிழ்நாட்டு மாவட்டங்கள்ல இன்னும் ஒரு வலுவான போர்ஸா இருக்காங்க. டெல்டா மற்றும் வட தமிழகத்துல அவங்க உறுதியா தான் இருக்காங்க. தென் மாவட்டங்களில் அதற்காக முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன்.